ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அசுலக். நம்ம டிசைன் வரைகிறதுக்கு முன்னாடி அந்த டிசைன் வரைகிறதுக்கு ஒரு ஸ்டென்சில்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டிசைன் போட போகிறோன்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு திலகம் ஷேப்பு தான் வரைஞ்சி எடுக்கணும். மேல் பக்கம் கூர்மையாட்டும், கீழ் பக்கம் கொஞ்சம் விரிஞ்சும் இருக்கிறது மாதிரி வரைஞ்சி எடுக்கணும். பாருங்கள், நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி வரைஞ்சி உங்களுக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன். அந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக வரும். இன்னொரு மெத்தடில் நம்ம கட் பண்ணுவோம். அந்த மெத்தடும் பார்ப்போம். இதுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் நமக்கு தேவைப்படும். நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். சின்ன திலகம் ஷேப்பு தேவைப்பட்டுச்சுன்னா காயின் யூஸ் பண்ணியும் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். இனி நம்ம ஒரு ஸ்கெயில் எடுத்து அதோட சென்டரில் வச்சு வரைஞ்செடுக்கணும். பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மேல் பக்கம் கூர்மையாக இருக்கிறது போல் வைங்க. வச்சு அதை வரைஞ்செடுக்கலாம். கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ரெண்டு இடமும் நம்ம ஜாயிண்ட் ஆகிற இடத்த லைட்டாக வளைச்சி விடலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். கட் பண்ணி காட்டுறேன். நீட்டாக வந்திருக்கும். இப்படியும் நீங்கள் வரைஞ்சி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நீட்டாக வந்திருக்கும். இது மேல் பக்கம் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். வரைய தெரியாதவங்களும் இது போல் ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கும் செகண்ட் கட் பண்ணதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். பாருங்கள், நீங்கள் எந்த மெத்தட்லேயும் வரைஞ்சி கட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஒரு ஐ ஷேப் தான் வரைஞ்சி எடுக்க போகிறோம். ஐ ஷேப்போட ரெண்டு பக்கமுமே கூர்மையாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது மாதிரி வரைஞ்சிடுங்க. வரைஞ்சி எடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். இப்படி ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி வச்சுட்டு எந்த அளவு தேவையோ அதுபோல் கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கால் பங்கு தான் நம்ம வரைஞ்செடுக்கணும். பாருங்கள், பார்க்கும்போது புரியும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். நமக்கு தேவையான அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்படியும் நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த அந்த திலகம் ஷேப்பை தான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாதி போல் வரைஞ்சி எடுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ஃபுல்லும் வரைஞ்சாலும் ஒன்றும் இல்லை. நமக்கு இது தேவைப்படாது ஃபஸ்ட்டு நம்ம வரைகிறது. அதுக்கடுத்து பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு வச்சுட்டு லைட்டாக அதை சரித்து வச்சு வரைஞ்செடுக்கணும். பாருங்கள், அதை அப்படியே நம்ம வரைஞ்செடுக்கலாம். நம்ம வரைஞ்சி எடுத்துட்டு இனி இதோட மேல் பக்கம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம இந்த மேல் பக்கத்தை ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதை வளைச்செடுக்கணும். அதுக்கு இந்த திலகம் ஷேப்போட பேக் சைடை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நம்ம இதை அப்படியே சரிவாக வச்சுட்டு அதில் வரைஞ்செடுக்கலாம். எந்த அளவு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் வரைஞ்செடுக்கலாம். இன்றைக்கி நம்ம லோட்டஸ் டிசைன் தான் வரைய போகிறோம். யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இதோட செகண்ட் பெட்டல்ஸுக்கு வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுக்கிறோம். இன்றைக்கி ஒரு 5 டைப்ஸான லோட்டஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரைகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், நம்ம இதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இதில் ரெண்டாவது வரைஞ்சிருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுப்போம். நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாம் காட்டி தரேன். இதுதான். இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுலேயும்
இந்த ஐ ஷேப்லேயும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு திக்கான பேப்பரில் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுக்கலாம். நான் ஒரு இன்விடேஷனில் தான் சின்ன சைஸில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த சைஸ் தேவைன்னா இந்த சைஸில் வரையலாம், பெருசாக தேவைப்பட்டோன்னா அதுவும் வரையலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பார்க்கலாம். இந்த ஷேப் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த திலகம் ஷேப் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு அதை நம்ம சென்டரில் வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இனி அதுக்கு சென்டரில் நம்ம வச்சுட்டு அடுத்துள்ள பெட்டல்ஸை நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். கொஞ்சம் சரிவாக வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் நம்ம அப்படியே வரைஞ்சி கீழ்ப்பக்கம் லாஸ்ட் வரை முடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த கீழ்ப்பக்கம் வந்து மேலே ஏறி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பாதியோடு அதை விட்டுடலாம். அடுத்துள்ளதையும் இது போல் சரிவாக வச்சுட்டு வரைஞ்செடுக்கணும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து இந்த மறுபக்கமும் இது போல் நம்ம வரைஞ்செடுக்கலாம். நீங்கள் இப்படியே வரைஞ்சி இந்த ஒரு திலகம் ஷேப்பை யூஸ் பண்ணியே நீங்கள் ப்ளவுஸில் லோட்டஸ் வரைஞ்சாலும் ஓகே தான். இல்லைன்னா இது போல் நீங்கள் லோட்டஸை வந்து வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இனி கீழ்ப்பக்கம் உள்ளதை நம்ம அதில் ஜாயின் பண்ணி விடலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். எல்லா பெட்டல்ஸும் வந்து ஒரே அளவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணுற பிறகு இப்படி தான் இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது வரைகிறதுக்கு நம்ம திலகம் ஷேப் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம சென்டரில் வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாம் வந்து ஒரே அளவில் வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறது. இனி இந்த ஷேப்பை நம்ம அப்படியே வச்சு அதில் வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே பர்ஃபெக்டாட்டு நீட்டாக கிடைக்கும். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இன்னும் 3 டிசைன்ஸ் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சைட்லேயும் வரைஞ்செடுக்கலாம். இதுபோல் நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் வரைஞ்செடுப்போம். அதுக்கு வந்து அந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸை அப்படியே நம்ம மறைச்சி வச்சு வரையலாம். பாருங்கள், இது போலயே இன்னொரு பெட்டல்ஸையும் நம்ம அப்படியே வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள், அடுத்துள்ள பெட்டல்ஸையும் நம்ம அப்படியே வரைஞ்செடுக்கலாம். ஃபினிஷ் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வரைய தெரியாத உள்ளவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இதையே யூஸ் பண்ணி தான் நம்ம கீழ்ப்பக்கம் வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர்லேருந்து வரையணும். அப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டிங்கன்னா அந்த கர்வ் மாதிரி உள்ளது கரெக்டாக வரும். நீங்கள் கீழே வந்து திலகம் ஷேப்பு வரையணும்னு நினச்சிங்கன்னா திலகம் ஷேப்பும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நீங்கள் வரைஞ்செடுக்கலாம். நான் இதில் ஷேட் பண்ணியிருக்கிறேன். ஷேட் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், ஒர்க் பண்ணும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாடல் ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஐ ஷேப்பு திலகம் ஷேப்பும் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டும் ஒரே அளவில் இருக்கிறது போல் எடுக்கணும். பாருங்கள், ஐ ஷேப்பை வந்து நம்ம சென்டரில் வரைஞ்செடுக்கலாம். இப்போ நிறைய ப்ளவுஸில் வந்து லோட்டஸ் வந்து பேக்கில் ஃபுல்லும் வைக்கிறது ட்ரெண்டிங்காக இருக்குது. அதனால் இது போல் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பெரிய அளவில் தேவைப்பட்டுச்சுன்னா பெருசாட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம எண்டு வரை முடிக்காண்டாம். பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்படியே வரைஞ்செடுக்கலாம். இதுபோல் அந்த பக்கமும் நம்ம வரைஞ்செடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுபோல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு பெட்டல்ஸை கூட ஜாயின் பண்ணிடுவோம். இதை நம்ம செகண்டில் டச் பண்ணாமல் ஃபஸ்ட்டில் கொண்டு போகணும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான்.
ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும். இன்றைக்கி இதை சென்டரில் வச்சு நம்ம வரைஞ்செடுக்கலாம். இதுபோல் நீங்கள் எத்தனை பெட்டல்ஸ் வேணுனாலும் வரைஞ்சி நீங்கள் ஒர்க் போடலாம். போட்ட பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதையும் நம்ம அப்படியே வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளானதான். இதில் நம்ம வந்து ஐ ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் வரைஞ்செடுக்கலாம். வரைஞ்செடுத்துட்டு பாருங்கள், கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக அந்த சென்டர்லேயே தான் இருக்கணும். அதை மேல் பக்கம் உள்ளதை மட்டும் லேசாக சரிவாக வரைஞ்செடுக்கணும். அந்த நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச பெட்டல்ஸுக்குள்ளே நமக்கு வரையக்கூடாது. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவும் ஒரு மாடல் தான். நம்ம வந்து இந்த ரெண்டுக்கும் கேப்லேயும் வந்து அந்த ஐ ஷேப்பை வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கணும். இதுலேயும் நம்ம வரைஞ்செடுக்கலாம். இனி இந்த ரெண்டு பெட்டல்ஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இன்னொரு ஐ ஷேப்பை வச்சு அப்படியே நம்ம வரைஞ்செடுக்கணும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம லோட்டஸோட மொட்டு வந்து ரெடி ஆகிட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். ஷேட் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுக்கு நம்ம அந்த ஐ ஷேப் தான் யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம சென்டரில் ஃபஸ்ட்டு வரையணும். வரைஞ்சிட்டு பாருங்கள், ரெண்டு பக்கமும் சரிவாக வச்சு வரைஞ்செடுக்கணும். எந்த அளவு சரிவு இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இது போலயே ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நீட்டாக வரும். பாருங்கள், இந்த பக்கமும் அதுபோல் வரைஞ்செடுக்கலாம். இனி இந்த ரெண்டு பெட்டல்ஸுக்கும் சென்டரில் நம்ம அடுத்து வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், இது போல் இனி அடுத்த பக்கமும் வரைஞ்செடுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. எல்லாருக்கும் புரியணும், அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கிறேன். பாருங்கள், மேல் பக்கம் இது போல் வரைஞ்செடுக்கலாம். இனி இந்த ரெண்டு பெட்டல்ஸும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அடுத்து வச்சு வரைஞ்செடுப்போம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ரொம்பவே பர்ஃபெக்டாட்டும் வந்திருக்கு. கீழ்ப்பக்கம் நம்ம தண்டு போல் வரைஞ்செடுக்கலாம். இதுக்கு நம்ம இதே யூஸ் பண்ணி வரைஞ்சாலும் கரெக்டாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம ஷேட் பண்ணி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ப்ளவுஸில் எந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி ஒர்க் போடலான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.